இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் ஒரு வேலையை செய்தால் அதை பாதியோடு விட்டு போகிற அளவு நாம் செய்யக்கூடாது. முழு முயற்சியோடு ஒரு வேலையில் நாம் சரியாக செய்தால் அந்த வேலை செய்வதற்கான பலனை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுத்தே கொடுப்பார். நாம் செய்கிற வேலை பாதியோடு விட்டுவிட்டால் மீதி பாதியை செய்கிறவர்கள் நாம் செய்ததின் பலனிடம் அவர்கள் அடைவார்கள். இது சம்பந்தமான ஒரு கதையை சொல்ல நான் உங்களுக்கு முயற்சிக்கிறேன். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒருவர் ஒரு நிலத்தை, அந்த நிலங்களில் ஏதோ ஒரு தங்க புதையல் இருப்பதாக ஊராரெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு விவசாயி மட்டும் நாம் தான் வாங்கி ட்ரை பண்ணுவோமே, முயற்சி பண்ணுவோமே என்று சொல்லி ஒரு நிலத்தை முதலில் ஒரு நிலத்தை வாங்கினார். நிலத்தை வாங்கி கொஞ்சம் தூரம் ஒரு 10 அடி 15 அடி ட்ரை பண்ணி அதை தோண்டி எடுத்தார். கிடைக்கவில்லை. ஒரு நாள் 2 நாள் இவன் தனியாகத்தான் வேலை செய்தான். ஒரு நாள் 2 நாள் முயற்சி செஞ்சு 10-20 அடிக்கு போகும்போது ஒன்றும் கிடைக்கவில்லை, விட்டுவிட்டார். சரி, இது எல்லா நிலங்களும் ஏதோ ஒரு நிலத்தில் இருக்கும் அல்லவா, இதில் கிடைக்கவில்லை, இன்னொரு நிலத்தை பார்க்கலாமே. இப்படி அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களை வாங்குவதும், இதே போல் வெட்டுவதும், இதே போல் தோண்டுவதும், எந்த இதுலேயும் தங்க புதையல் கிடைக்காதனால் மனசு வெந்து போயிட்டு, நான் இது தோண்ட மாட்டேன், என் தங்கமும் இல்லை புதையலும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லி தனக்குத்தானே மன ஆறுதல் அடைந்தான். ஆனால் இவன் விட்டு வந்த பாதி தோண்டிய நிலத்தை வேறொருவர் வாங்கினார். வேறொருவர் வாங்கின உடனே 2 அடிதான் ஆழத்தில் தோண்டியிருப்பார். உடனடியாக ஒரு தங்க புதையல் அவருக்கு கிடைத்தது. இதே போல்தான் நாம் செய்கிற வேலையை முயற்சியோடு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு செய்தால் அதனுடைய பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுபோலத்தான் பைபிளில் பார்த்தீர்களானால் ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார், ஆசீர்வதித்தார். 100 வயதுக்கு மேல் அவன் குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஈசாக்கு என்ற மகன் பிறந்தான். ஆனால் ஆபிரகாம் இறந்த பிறகு ஆபிரகாம் தோண்டின துறவுகள்லாம் மூடப்பட்டிருந்தது, காலப்போக்கில் மூடப்பட்டிருந்தது. ஆனால் இவன் என்ன செய்தான், அந்த ஆபிரகாம் தோண்டிய துறவுகளை எல்லாம் அவன் ஒவ்வொன்றாக தூர்வாரினான், எடுத்தான். இதை பார்த்து அமலேக்கியவர்கள் எதிர்ப்பாற்றிகள் தடுத்தார்கள். ஆனால் இவன் ஈசாக்கோ விடவே இல்லை. மூடப்பட்ட அத்தனை துறவுகளையும் தடுத்தார்கள். அவர்கள் தடுத்தார்கள், ஆனால் இவன் விடவில்லை. தொடர்ந்து அதை மூடப்பட்ட துறவுகளை திறந்தான். ஒரு இடத்துல கடைசியாக ஒரு இடத்துல வரும்போது ஒரு துறவு திறந்தது பாருங்கள். அதுதான் ரெகபோத் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. முயற்சியை விடவில்லை. அப்பாவுடைய சொத்துக்கள் ஏதாவது ஒன்று நன்மை நமக்கு இருக்கும் என்று எண்ணி, அதுவும் இல்லாமல் கடவுளுடைய கிருபை இருக்கிறது என்று எண்ணி அவன் தோண்டினான். துறவு திறந்தது. தடுத்து நிறுத்தியவர்கள் பேசினார்கள், உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அவனை புகழ்ந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, இதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையும். எதை செய்தாலும் முழு முயற்சியோடு செய்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று கூறி இந்த கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?